ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ அப்படின்றத பார்த்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே பவர் கட் எங்கே பார்த்தாலும் மின்சாரம் தடைபடுது அப்படின்ற மாதிரியான நிறைய புகார்கள் அப்படின்றது மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் சென்னை பகுதியில் இது நிறைய இடத்துல ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா சென்னையில் தாவேக்க ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இருந்துச்சுங்களா. ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இது திமுகவோட சதி செயல், கொத்தடிமைகளை இது போல வேண்டுமென்றே பவர் கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சைடில் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அது யாருமே ஒத்துக்கவே கிடையாது, போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. ஆனா இப்போ தமிழ்நாடு சார்பா, அதாவது இப்போது மின்சாரத்துறை அமைச்சராக இருக்க நிர்மல்குமார் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். அந்த வீடியோன்றதை கூட நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். அதுல அடையாளம் தெரியாத நபர்கள் வேண்டுமென்றே அங்க இருக்க ஃபியூஸ் அப்படின்றது பிடிங்கிட்டு போறாங்க. இது எங்க நடந்துச்சுன்னா ஆவடியில இருக்க மீனாட்சி நகர் அந்த பகுதியில் நடந்த அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இது. இதை பார்த்த உடனே பல பேருக்கு ஷாக்கா இருந்துட்டு இருக்கும். அதாவது மக்கள் கஷ்டப்படணும், மக்கள் வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, தாவே காட்சி மேல கெட்ட பேர் வரணும் அப்படின்றதுக்காக செயற்கையாகவே அப்படி ஒரு பவர் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பகுதியில் நிறைய திமுக காரங்க வேண்டுமென்றே பவர் கட் அப்படின்றது செயற்கையா பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, ஆட்சியில் கரண்டே சரியா வரது கிடையாது, மக்கள் கஷ்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தளபதியோட அந்த ஒரு தாவிக கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வரணும் அப்படின்றதுக்காகவே மக்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மக்கள் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு குழந்தைகள் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு பெண் குழந்தைகள் வயதானவர்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தளபதி விஜயோட ஆட்சி மேல கெட்ட பேர் வரணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு கேடுகட்ட நோக்கத்திற்காக இது போல நிறைய இடங்கள்ல பவர் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு முழுக்கவே நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்பதான் ப்ரூஃபும் அப்படின்றது கிடைச்சிருக்கு. இது போல நிறைய ப்ரூஃப் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி நிர்மல்குமார் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்படி செயற்கையா பவர் கட் பண்ணவங்களை கண்டிப்பா விட மாட்டோம், அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. அவங்களை விடவே மாட்டோம், மக்களுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறவங்க கண்டிப்பா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த கொத்தடிமைகள் தளபதி விஜய்க்கு கெட்ட பேர் வரணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு ஒரு சதி வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும்.